ஹாய் ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே இட்லி பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு உளுந்து அரிசி எல்லாமே ஊற வச்சுட்டு அப்போ தான் என்னால் ஒரு 11:30க்கு மாவு அரைச்சிட்டு நைட் அது சீக்கிரமாகவே புளிச்சிரும், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சம்மர்னால். ஸோ அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் தான் இன்றைக்கி வந்து ஊற வச்சேன் காரக்குழம்பு வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமேல் வந்து டியூஸ்டே மார்க்கெட் போகாதனால கொஞ்சம் இப்போதைக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஒரு 11:30க்கு அரிசி நல்லாவே ஓடிருந்துச்சு. நான் இந்த டைம் வந்து டிமார்ட்டில் வந்து எப்போயுமே உடச்ச உளுந்து அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் முழு உளுந்து உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போயும் இருக்கிறத விட மாவு இந்த டைம் வந்து நல்லா அழகாக உளுந்து வந்து நல்லா புஷ்ஷுன்னு வந்துருந்துச்சு. ஸோ நிறந்துமே வந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். என்ன தான் தோட்டம் துறவு நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தேங்காய்லாம் இங்கே எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. தேங்காய் பவுடர் போட்டு நான் பெங்களூரில் சமைக்கிறேன் புளிக்குழம்புக்கு, வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து மசாலா பட்டர் மில்க் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ சம்மர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ஜூஸ் எல்லாமே மாற்றிட்டேன். ஸோ இந்த பட்டர் மில்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இந்த சம்மருக்கு வந்து ஒரு நேச்சுரல் ட்ரிங்க்னால் இதுதான். மற்ற ஜூஸ் விட வந்து இந்த பட்டர் மில்க் வந்து அதிகமாக வந்து சம்மரில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் கண்டிப்பாக அடிக்கடி கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து இன்னும் ஒரு 2 டேஸில் காப்பு கட்ட போகிறனால ஸோ அங்கே இல்லை, ஊரில் இல்லை. ஸோ இங்கேயே வந்து அந்த கொடியேற்றினதுலேருந்து டெய்லி சாமி கும்பிடணுன்னு சொல்கிறதுக்காக ஸோ எல்லா பூ சாமிக்கு எல்லாமே வச்சுட்டு சாமிக்கு இன்றைக்கி வந்து 2மே நான் நெய் விளக்கு தான் ஏற்றினேன். ஸோ பூ எல்லாமே வச்சு முடிச்சுட்டு பசும்பால் தான் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியத்துக்கு வச்சேன். அவன் 2 விளக்குமே ஏற்றி முடிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு எனக்கு என்ன சொல்கிறது, அந்த டியூஸ்டே ஃப்ரைடே அந்த வைப் மாதிரி எல்லா நாளுமே இருக்காது. எல்லா நாளுமே நம்ம சாமி கும்பிடுவோம். பட் அந்த டியூஸ்டே ஃப்ரைடே வந்து ரொம்ப ஸ்பெஷல் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ ஈவினிங் கரெக்டாக ஒரு 6:30க்குள்ளே நான் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு 2 நாள் ஊருக்கு போகிறனால க்ளீனிங் ப்ராசஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ஓரளவு நான் முடிச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து நான் வந்து இட்லி தான் இல்லை தோசை தான் ஊற்ற போகிறேன். ஸோ மாவு நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு, அழகாக பொங்கிருந்துச்சு. இத்தனைக்கும் 11:30க்கு தான் அரைச்சேன். முன்னாடிலாம் இந்த இருக்க கிளைமேட்டில் வந்து நான் மாவு அரைச்சேன் அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் தான் புளிக்கும். இது 11:30க்கு நான் அரைச்சிட்டு இப்போது வந்து கரெக்டாக நான் இட்லி ஊற்ற போகிற டைம் வந்து என்ன அப்படின்னா ஒரு 8:30 இருக்கும். ஸோ மாவு நல்லா அழகாக புஷ்ஷுன்னு பொங்கி வந்துருந்துச்சு. ஸோ மாவெல்லாம் மாற்றிட்டு இட்லி தான் ஊற்றினேன் இன்றைக்கி. ஸோ நாளைக்கு தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இந்த இட்லிக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் நான் வச்சேன். எப்போவுமே கார சட்னி தக்காளி சட்னி இப்படியே தான் போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. நிலக்கடலை சட்னியுமே அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு போட்டு